இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய வணக்கங்கள். கடவுள் மோயிசன் வழியாக நமக்கு 10 கற்பனைகளை அருளச் செய்திருக்கிறார். இந்த 10 கற்பனைகளையும் நாம் அறிவோம். இந்த 10 கற்பனைகளும் 2 கற்பனைகளில் அடங்கும். ஒன்று, எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளை நேசிப்பது. இரண்டாவது, தன்னைத்தான் நேசிப்பது போல பிறரையும் நேசிப்பது. இந்த 2வது கட்டளையை மையமாக கொண்டு நீங்கள் தொடக்கத்திலிருந்தே கேட்டிருந்த செய்தி இதுவே. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். காயினைப் போல் நீங்கள் இராதீர்கள். அவன் தீயவனாய் இருந்ததால், ஏனெனில் தன் சகோதரனை கொலை செய்தான். எதற்காக அவரை கொலை செய்தான்? ஏனெனில் அவன் செயல்கள் தீயவனவாக இருந்தன. அவன் சகோதரருடைய செயல்கள் நேர்மையானவையாக இருந்தன. சகோதர சகோதரிகளே, உலகம் உங்களை வெறுக்கிறதென்றால் நீங்கள் வியப்படைய வேண்டாம். நாம் சகோதர அன்பு கொண்டுள்ளதால் சாவிலிருந்து வாழ்வுக்கு கடந்து வந்துள்ளோம் என அறிந்துள்ளோம். அன்பு கொண்டிராதோர் சாவிலேயே நிலைத்திருக்கின்றனர். தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் அனைவரும் கொலையாளிகள். எந்த கொலையாளியிடமும் நிலைவாழ்வு இராது என்பது உங்களுக்கு தெரியுமே. கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இதனால் அன்பு இன்னதென்று அறிந்து கொண்டோம். ஆகவே நாமும் நம் சகோதர சகோதரிகளுக்காக உயிரை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உலக செல்வத்தை பெற்றிருப்போர் தம் சகோதர சகோதரிகள் தேவையில் உழல்வதைக் கண்டும் பரிவு காட்டவில்லை என்றால் அவர்களிடம் கடவுளின் அன்பு எப்படி நிலைத்திருக்கும்? பிள்ளைகளே, நாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல, செயலிலும் உண்மையான அன்பை விளங்கச் செய்ய வேண்டும். இதனால் நாம் உண்மையை சார்ந்தவர்கள் என அறிந்து கொள்வோம். நம் மனச்சான்று நம் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்தாலும் கடவுள் திருமுன் நம் உள்ளத்தை அமைதிப்படுத்த முடியும். ஏனெனில் கடவுள் நம் மனச்சான்றை விட மேலானவர், அனைத்தையும் அறிபவர். அன்பார்ந்தவர்களே, நம் மனச்சான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதிருந்தால் நாம் கடவுள் திருமுன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும். அவரிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்ளுவோம். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைப்பிடிக்கிறோம். அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகிறோம். கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவ நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம்